சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக போராட்டம். பட்டமளிப்பு விழா இடம்பெறும் நிலையில் நகர்வு. விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைய வைக்க ராஜபக்ச முயற்சி. பொன்சேகா குற்றச்சாட்டு. வடமாகாண அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கையில் பாரிய மாற்றம். கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த திட்டம். தென்னிலங்கையில் போலியான உறுதிப்பத்திர மோசடி. சட்டவாளர் உட்பட 2 16 ஆண்டுகள் சிறை தண்டனை. திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கொள்ள தேமுதிக பெரும் மகிழ்ச்சி என்கின்றார் தமிழக முதல்வர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழா மரபு சார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் இன்றைய தினம் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் ஆரம்பமாகியுள்ள இந்த பட்டமளிப்பு நிகழ்வு எதிர்வரும் 22ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரன் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளுடன் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன. பல்கலைக்கழக வேந்தர் தகைசால் பேராசிரியர் இ குமாரவேல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி நிகழ்வை ஆரம்பித்து வைத்துள்ளார். வேந்தர் தகைசார் பேராசிரியர் இ குமாரவடிவேலும் துணை வேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜாவும் பட்டங்கள், பதக்கங்கள் மற்றும் பரிசில்கள், தகமை சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள், அலுவலர்கள், பேராசிரியர்கள், பீடாதிபதிகள், நிதியாளர், நூலகர் மற்றும் பதிவாளர் அணிவகுத்து வர கொடி, குடை, ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்த துணைவேந்தரும் வேந்தரும் பட்டங்களையும் பரிசில்களையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கினர். இன்று வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்கள் 12 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்ளவுள்ளனர். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவினை மீளப்பெற வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பட்டமளிப்பு விழா இடம்பெறும் சமகாலத்தில் பல்கலைக்கழக நுழைவாயிலில் குறித்த போராட்டம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணம், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக அதை இல்லாமல் செய்யணுமென்றதுக்காக கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதிக்கும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் நாங்கள் இன்று பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியிலும் ஏனைய பொதுமக்கள் மத்தியிலும் கையெழுத்தினை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் மனிதாபிமான நியதிகளுக்கும் முற்றிலும் எதிரானது. அப்போ இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை சமூகம் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்ட அளவு மிக குறைவு. அப்போ இப்போ பயங்கரவாதம் இல்லை, பயங்கரவாத அமைப்பு இல்லை, விடுதலை புலிகள் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி சுதந்திரமாக நடமாடி திரிகின்ற பின்னணி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கிரிக்கெட்டை எந்த விதமான சர்வதேசவோ உள்நாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சட்டத்துக்கான தேவை எதுவுமே இல்லை. ஆகவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்து ஏற்கனவே இது நாங்கள் அறிகின்றோம், இதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படுது என்று சொல்லி அதுவும் மிக மோசமான சட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். எனவே பயங்கரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை. இந்த சட்டத்தை தாங்கள் நல்லாட்சியை முன்னெடுப்பதாகவும் மக்களை சமத்துவமாக நடப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை முன்னெடுப்பதாகவும் சொல்கிற இந்த அனுர அரசாங்கம் இந்த சட்டத்தை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து சுதந்திரமாக சிறுபான்மை சமூகங்கள் சுதந்திரமாக தங்களை கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக இல்லாமல் செய்யணும் என்று சொல்லி பல்கலைக்கழக சமூகமாகிய நாங்கள் ஜனாதிபதியிடமும் அதே போல சர்வதேச நிறுவனங்களிடமும் மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்.
விசா ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை இன்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியாக நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். ராஜபக்ஷக்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைய அனுமதித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ராணுவம் அவர்களை அழிக்க விரும்புவதாகவும் அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இப்போது வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைய வாய்ப்பளிக்கும் வகையில் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் சர்வதேச செஞ்சிலுவை சங்க தலைவர் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதியுடன் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை கலந்துரையாடியதாக பொன்சேகா கூறியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைய அனுமதிப்பது குறித்து மே 17ஆம் தேதி அன்று மாலையில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கு சவேந்திர சில்வாவுக்கும் இடையே நடந்ததாக கூறப்படும் ஒரு தொலைபேசி உரையாடலின் காணொளியையும் அவர் இதன்போது வெளியிட்டுள்ளார். தொலைபேசி உரையாடலை விளக்கிய பொன்சேகா, ராஜபக்சர்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஊடாக விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைய அனுமதிக்க கலந்துரையாடினார். எனினும் விடுதலை புலிகளின் தலைவர்கள் ராணுவத்திடம் சரணடைய மறுத்ததாகவும் ஆனால் 3ஆம் தரப்பினரிடம் சரணடைய விரும்பியதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். எனினும் ராஜபக்சர்கள் விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பினரிடம் சரணடைவதை எதிர்த்ததாகவும் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என்று விரும்பியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் விடுதலை புலிகள் ராணுவத்திடம் சரணடைய மறுத்ததால் அந்த திட்டம் தோல்வியடைந்தன. விடுதலை புலிகள் தலைவர்கள் ராணுவத்திடம் சரணடைய ஒப்புக்கொண்டிருந்தால் பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகளின் தலைவர்கள் இன்னும் உயிருடன் இருந்திருப்பார்கள் எனவும் பிரபாகரன் வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட நாளில் தான் சீனாவில் இருந்ததாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையூடாக மேற்படி பேச்சுவார்த்தைகள் குறித்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். 556 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய தொழில்நுட்ப உபகரண தொகுதியை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் வைத்து குறித்த உபகரண தொகுதியை அமைச்சர் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் அடையாள ரீதியாக கையளித்ததாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சமீபத்திய வரலாற்றில் காவல்துறையினருக்காக அதிகூடிய நிதியை செலவிட்டு வழங்கப்பட்ட உபகரண தொகுதி இதுவென குறிப்பிடப்பட்டுள்ளது. 365 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1718 கணனிகள், 129 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 575 நிலப்பட பிரதியிடும் இயந்திரங்கள், 45 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேகமானிகள், 17 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1750 UPS இயந்திரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. சட்டம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வதற்காக காவல்துறையினருக்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் பௌதீக வளங்களை வழங்குவதன் மூலம் மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதும் காவல்துறை உத்தியோகத்தரின் கடமைகளை இலகுபடுத்துவதும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போலியான உறுதிப்பத்திரங்களை தயாரித்து பிறிதொரு நபருக்கு சொந்தமான காணியை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் உட்பட 2 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2 பிரதிவாதிகள் மீதும் உயர் நீதிமன்றத்தில் 26 வழக்குகளை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுத்திருந்தார். போலியான உறுதிப்பத்திரங்களை தயாரித்து பிறிதொரு நபருக்கு சொந்தமான காணியை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 2 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞருக்கும் நில உரிமையாளரின் மேலாளராக செயற்பட்ட பிரதிவாதிகளுக்கும் ஸ்லாபம் உயர் நீதிமன்ற நீதிபதி நவோமி விக்ரமசேகர நேற்று தலா 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அத்துடன் நீதிபதி 2 பிரதிவாதிகளுக்கும் 1,80,000 ரூபாய் அபராதம் விதித்து பாதிக்கப்பட்ட தரப்பினர்
குடும்பத்தினருக்கு தலா 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் கூடுதலாக 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வைக்காலைச் சேர்ந்த வழக்கறிஞர் அலக்ஷ்மி சாந்த பெர்னாண்டோ மற்றும் மகாவை சேர்ந்த முதல் பிரதிவாதி ரன்பதி தேவகே சமன்குமார் ஆகியோர் தம்பரவில வைக்காலைச் சேர்ந்த சரத்குமார ரேசாவுக்கு சொந்தமான காணிக்கு போலி உறுதிப்பத்திரங்கள் தயாரித்து விற்றதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் வெளிவிவகார பிரிவு மேற்கொண்ட விசாரணையில் 3 ஏக்கருக்கும் அதிகமான அளவு 26 காணி பகுதிக்குள் போலியான பத்திரங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. 2 பிரதிவாதிகள் மீதும் உயர்நீதிமன்றத்தில் 26 வழக்குகளை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். வடமாகாணத்தில் GPS மற்றும் CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் S. விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான போக்குவரத்தினை வழங்கும் நோக்குடனேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மன்னாரில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண பகுதிகளில் அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தரமான சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் S. விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து என்பது நாட்டின் முதுகெலும்பாக உள்ள நிலையில் போக்குவரத்து உரிய முறையில் இருந்தால் மாத்திரமே பொருளாதாரமும் வெகு விரைவாக வளர்ச்சியடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது போக்குவரத்து அமைச்சரூடாக பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் அமைச்சர் நேரடியாக சென்று பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். வடமாகாணத்தில் அரசு தனியார் போக்குவரத்தில் பாரியதொரு மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தரமான போக்குவரத்து சேவை வழங்கும் முகமாக GPS மற்றும் CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு தனியார் போக்குவரத்தில் புதிய திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் இயங்கி வரும் ஒவ்வொரு சங்கங்களும் தனியான யாப்பினின் அடிப்படையில் இயங்கி வரும் நிலையில் வடக்கு மாகாணத்தின் போக்குவரத்துக்கான தனி யாப்பு ஒன்றும் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். ஸ்ரீலங்கா கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களின் 32ஆம் ஆண்டு நினைவேந்தல் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் மைதானத்தில் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. சொண்டிக்குளம் தொடுவாய் வாய்க்காலில் கடந்த 1994ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அதிகாலை கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா கடற்படையின் டோரா படகுகள் மேற்கொண்டு துப்பாக்கி பிரயோகத்தில் 10 கடற்றொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். குறித்த கடற்றொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நேற்றைய தினம் கட்டைக்காட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வின் முதல் நிகழ்வாக படுகொலையை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்படவுள்ள நினைவு தூபிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. மட்டக்களப்பு இயற்கை உணவுப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட விவேகானந்தபுரத்தில் கிராமத்தில் அமைந்துள்ள பெண் தொழில் முயற்சியாளர்களினால் இயற்கையான உணவுப் பொருட்களும் கைவினைப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. அந்த கிராம மக்களின் சிறு கைத்தொழில் முயற்சிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் முகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான கண்காட்சி நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் போரதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் கலந்து கொண்டு உற்பத்திகளை பார்வையிட்டுள்ளார். இதன்போது நிரந்தர கடை தொகுதிகளை பெற்றுத் தருமாறு சுய தொழில் முயற்சியாளர்களால் தவிசாளரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கடை தொகுதிகளை வெகு விரைவில் பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக தவிசாளர் உறுதியளித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளமை பெரும் மகிழ்ச்சி என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக சட்டசபை தேர்தல் திகதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சென்னையில் திமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்றைய தினம் சந்தித்துள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்துள்ளது. கூட்டணி தொடர்பாக எந்த முடிவையும் அறிவிக்காமல் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் தேமுதிக நிர்வாகிகள் பேச்சு நடத்தினர். எங்கு அதிகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பேரம் பேசி வருவதாக அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் வெளிப்படையாக இது பற்றி தேமுதிகவை குறை கூறி வந்தனர். அத்துடன் விஜயகாந்த் பெயரை பிரேமலதா கெடுப்பதாகவும் கட்சியை விலை பேசி வருவதாகவும் விமர்சனங்கள் இணையதளத்தில் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் கூட்டணியை இறுதி செய்யும் வகையில் இன்று சென்னையில் திமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை பிரேமலதா சந்தித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக போராட்டம். பட்டமளிப்பு விழா இடம்பெறும் நிலையில் நகர்வு. விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைய வைக்க ராஜபக்ச முயற்சி. பொன்சேகா குற்றச்சாட்டு. வடமாகாண அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கையில் பாரிய மாற்றம். கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த திட்டம். தென்னிலங்கையில் போலியான உறுதிப்பத்திர மோசடி. சட்டவாளர் உட்பட 2 16 ஆண்டுகள் சிறை தண்டனை. திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கொள்ள தேமுதிக பெரும் மகிழ்ச்சி என்கின்றார் தமிழக முதல்வர். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.